பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ஜட்ஜஸ் சாப்டர் 13 verses 22 and 23. தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார், இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்களை கர்த்தர் அழிக்க அல்ல, உங்களை கரம் பிடித்து நடத்தவே அவர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அழிக்க அல்ல, உங்களை கரம் பிடித்து நடத்தவே அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக மாற்றும். நான் கடந்து போகிற பாதையில் அழிந்து விடுவேனோ, நிர்மூலமாயிடுவேனோ, ஒன்றுமில்லாமல் ஆயிடுவேனோ, இப்படிப்பட்ட சில திகில் போன்ற சம்பவங்கள் நம்முடைய மனதில் எழும்பலாம். நான் இப்போ எடுத்திருக்கிற அந்த காரியம் வாய்க்காமல் போயிடுமோ, இதனால் எல்லாமே முடிந்துடுமோ, இந்த வியாதி என்னை அழித்துடுமோ, இந்த காரியத்தில் நான் முடிந்து போயிடுவேனா, இப்படி பல காரியங்கள் நம்முடைய மனதை போட்டு அது அழுத்தும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, உங்களை அழிக்க அல்ல, உங்களை கரம் பிடித்து நடத்தவே கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார் என்பதற்கான 3 அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அடையாளங்களை பார்த்து நீங்கள் தைரியம் பெறுங்கள், விசுவாசத்திலே வளருங்கள், நம்பிக்கையிலே உறுதிப்படுங்கள். தேவன் உங்களை நடத்துவார். இங்கே 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறார், அவர் உங்களை அழிக்க மாட்டார் என்பதற்கு முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுடைய பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களுக்கு நல்லா ஜெபிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா பாட்டு பாடணும், கர்த்தருக்காக கொடுக்கணும், இப்படிலாம் ஒரு வாஞ்சை உள்ளே வந்துட்டே இருக்குல்ல, அதுதான் முதல் அடையாளம். கர்த்தர் உங்களை அழிப்ப அல்ல, உங்களை அழிக்க அல்ல, உங்களை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துகிறார்னு அர்த்தம். அதை வைத்தே தெம்பு பெறுங்க, தைரியம் பெறுங்க. கர்த்தர் உங்களை அழிக்க மாட்டார். ஏன்? உங்களுக்குள்ள இந்த வாஞ்சையெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறார்ல. இன்னும் போஜன பலி, இன்னும் சர்வாங்க தகன பலி. மனோவாவின் மனைவி அதை தான் சொல்கிறா. அப்படின்னா ஆண்டவர் அதெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டாருங்க. நம்மளை அழிக்க அல்லங்க, கர்த்தர் நம்மளை நடத்த போகிறார். நமக்கு ஒரு சிம்சோன் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அதுக்காக தான் கர்த்தர் இதெல்லாம் நடத்துகிறார். ஆகவே உற்சாகமாக இருங்க. முதலாவது அடையாளம், உங்களை பலி செலுத்துவதற்கு கர்த்தர் தூண்டிக்கொண்டே இருக்கிறாரா, நீங்கள் நடத்த போகிறீர்கள் என்கிற அடையாளம். இரண்டாவது, அங்கே சொல்லப்படுத்தப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். ரெண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ரேமா கொடுத்து கொடுத்து உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிச்சுட்டே வராரு பாருங்க. நீங்கள் எழும்புவீங்க, கொஞ்சம் டல்லாவீங்க, டக்குன்னு ஒரு வார்த்தை வரும், டக்குன்னு எழும்புவீங்க, திருப்பி ஓடுவீங்க, கொஞ்சம் டல்லாவீங்க. இப்போ இந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே வரார்ல. சபை ஆராதனைகளில் நீங்கள் பிரசங்கங்களை கேட்கும்போது இப்படி கொடுத்துட்டே வரார்ல. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாரு? உங்களை அழிக்க அல்ல, உங்களை நடத்தி கொண்டே செல்ல போகிறார். அதற்காக தான் அவர் கொடுக்குறார். மூன்றாவது, அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்? எதிர்கால திட்டம். மனோவாவும் மனோவாவுடைய மனைவியும் அவங்க பிள்ளை இல்லாமல் சரி நம்ம வாழ்க்கை அப்படியே முடிய போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் திடீர்னு வந்து 40 ஆண்டு கால திட்டத்தை சொல்கிறார். சிம்சோனை கொண்டு 40 இயர் பிளான் கொடுக்குறாரு. உலக அரசாங்கம்லாம் 5 ஆண்டு திட்டம் தான் பேசும். நம்முடைய ஆண்டவர் 40 ஆண்டுகள் திட்டத்தை கொடுக்குறார். அப்போனா ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன். அவர் அழிக்க அல்ல, உங்களை கொன்று போட அல்ல, அவர் உங்களை நடத்துகிறார் என்பதற்கு இந்த 3 அடையாளங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த 3ஐயும் நீங்கள் பெற்றுட்டு வரீங்க. ஒவ்வொரு நாளும் கேட்குறீங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களை கர்த்தர் அழிக்கவே மாட்டார். உங்கள் குடும்பத்தை அழிக்க மாட்டார்,
உங்கள் வாழ்வை அழிக்க மாட்டார். அவர் உங்களை அழிப்பதற்காகவா ரத்தம் சிந்தினார்? இல்லையே, நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றுதான் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். ஆகவே தைரியமாய் இந்த காலை வேளையிலும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி கரம் பிடித்து நடக்க ஆரம்பிங்க. இந்த 3 காரியங்களை யோசிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் சந்தேகத்தோட, ஒரு திகிலோட, ஒரு அச்சத்தோட இந்த பாதை என்னை அழிச்சிரும், இந்த காரியம் என்னை அழிச்சிரும், இதில் நான் முழுகி போயிடுவேன்னு சொல்லி ஒரு பதற்றத்தோடு இருக்கிறாங்களோ, நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிப்பதாக, தேவனுடைய வார்த்தை அவர்களை உயிர்ப்பிப்பதாக. இந்த 3 அடையாளங்களை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு இன்னும் பலி செலுத்த, இன்னும் வாக்குத்தத்தத்தை நம்ப, இன்னும் இந்த திட்டங்களை எதிர்காலத்தில் விசுவாசத்தோடு கை கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதி கனமிகமேலாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஆமென்.